ஹலோ ஹோம் பேக்கர்ஸ், நம்ம இன்றைக்கி சாக்லேட் கனாஷ் பென்டோ கேக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு 4 இன்ச் இருக்கிற ஒரு டின் எடுத்துக்க போகிறோம். இன்ச் டேப் வச்சு பேக்கில் பார்த்தா 4 இன்ச் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டின் எடுத்து பட்டர் பேப்பர் போட்டு உள்ளே செட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்த என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை பார்க்கலாம். ஒரு முட்டை, 50 கிராம் சர்க்கரை, 60 கிராம் மைதா, 10 ml ஆயில், 10 ml மில்க்கு கலந்து வச்சுருக்கேன், 20 கிராம் கோகோ பவுடர். இதெல்லாம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இது கூட நம்ம சால்ட்டு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 2 க்ளீன் பவுல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எக்கை செப்ரேட் பண்ணிக்க போகிறோம். ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக. ஒயிட்டில் எல்லோவோட கொஞ்சம் பார்ட் கூட போகாத மாதிரி அழகாக நீட்டாக செப்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒயிட்டை நம்ம பீட் பண்ணும்போது நல்ல ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லோவில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எசன்ஸும் சால்ட்டும் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இதுலேயே சேர்க்குறோன்னா, நம்மளோட அந்த எக்கோட மஞ்சள் கரு ஸ்மெல்லு நமக்கு இருக்காது, போயிடும். அதுக்காக தான் நம்ம இதில் சேர்க்குறோம். நாம் ஒயிட்டில் சுகர் போட்டு பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயிட்டை பீட்ரு வச்சு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அது நல்லா நுர வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறமேட்டு சுகரை 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஒன்று கொஞ்சம் 3 பேட்சாக சேர்த்து நம்ம நல்லா ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பீக் வந்துடுச்சு பாருங்கள். நல்லா ஸ்டிஃபாக நம்ம கவுத்தா கூட கீழே விழாது இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வந்துடுச்சு. இப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எல்லோ, அதை இதில் சேர்த்து ஒரு 2-3 செகண்ட்க்கு ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். ரொம்ப போட்டு அடிச்சிடக்கூடாது. ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு மிக்ஸ் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம மைதா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட நம்ம இந்த 20 கிராம்ஸ் கொக்கோ பவுடரையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஜலிச்சோன்னா தான் அதில் இருக்க பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் எல்லாமே மைதா கூட நல்லா மிக்ஸ்டு ஆகும். ஸோ நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு இப்போ இதையுமே நம்ம 3 பேட்சாக தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரேடியாக சேர்த்தோன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ 3 பேட்சாக சேர்த்து ஜென்டில் மிக்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஒரு பேட்சாக சேர்த்து அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணலாம். ஒரு பேட்சும் சேர்க்கும்போது நம்ம வச்சுருந்தோம் இல்லையா ஆயில் அண்ட் மில்க்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேட்சாக ஒரு பேட்சும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஃப்ளஃபினஸ் போகாத மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம டின்னில் அதை சேர்த்துடலாம். இப்போது அதில் ஒரு டூத்பிக் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரிக்கு ஒரு 25 to 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஜென்டிலாக நம்ம பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இது எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா நம்ம ரொம்ப லோ குவான்டிட்டி செஞ்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் எப்போவுமே நம்ம நார்மல் ஸ்பாஞ்சை விட சாக்லேட் ஸ்பாஞ்ச் கொஞ்சம் அந்த ஃப்ளஃபினஸ் கம்மியாக தான் வரும். என்ன ரீசன்னா நம்மளோட அந்த கொக்கோ பவுடர் தான் ரீசன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் இதை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் கனாஷ் ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மேலே டாப் லேயர் ஒரு லேயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அது தூளாக வரக்கூடாது, பிரேக் ஆகக்கூடாது. அதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். ஸோ இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் 3 லேயராக. இப்போ நாம் அடுத்து கனாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம்.
கெனாஷோட ரேஷியோ என்னென்னா, நம்ம எவ்வளோ சாக்லேட்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு விப்பிங் க்ரீம் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 100 கிராம் சாக்லேட்க்கு 50 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு க்ளோ கொடுக்கும் அந்த கெனாஷ்க்கு. ஸோ அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நாம் சாக்லேட்டையும் கெனாஷையும் டபுள் பாயில் மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடில் மெல்ட் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு க்ளீன் பவுலில் விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு கூடவே சாக்லேட்டையும் அப்புறம் இந்த பட்டரையும் சேர்த்து நல்ல சுடு தண்ணியில் டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போது வடிகட்டணும். அப்போ தான் நமக்கு ஸ்மூத்தான கெனாஷ் கிடைக்கும். அப்படியே சேர்த்தா நமக்கு கட்டி கட்டியாக இருக்கும் உள்ள. ஸோ நம்ம வந்து நல்லா இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சில்கியான கெனாஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் கேக்கில் வந்து க்ரம் கோட் கொடுத்து ஃபில்லிங் கொடுத்து நம்ம கேக்கை ரெடி பண்ண போகிறோம். ஒரு லேயர் சிரப் சேர்த்து அப்புறம் விப்பிங் க்ரீம் அப்புறம் இந்த கெனாஷ் சேர்த்து லேயர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நீட்டாக க்ரம் கோட் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண கெனாஷை அது மேலே அழகாக ஊற்றி ஃபுல்லாக ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தோன்னா நல்லா அழகாக செட் ஆகிருக்கும். அதுக்கு மேலே நமக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ்.